நாட் ஓன்லி இது வரதட்சணையில இறந்து போறது மாத்திரம் கிடையாது, பிரிஞ்சு போய் அவங்க செப்பரேட்டிவா வாழணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு குடும்பம்னு ஒரு அமைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு அந்த முடிவு அல்லது அந்த டிசிஷன் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு அந்த லைஃப் வந்து மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சு வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் சட்டம் கொடுத்துருக்கு. ஆனா சமூகம் கொடுத்துருக்காங்க ஒரு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்து மேலேயுமே பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த சமூகம் போடக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது அது வார்த்தையில சொல்ல முடியாது. ஒரு 4 நாள் ஒரு 4 நாள் புருஷன் இல்லாம தனியா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா எந்த கொஸ்டின்ஸுமே இல்லை. எந்த கொஸ்டின்ஸும் இல்லாம அந்த பெண்ணை வந்து அந்த வீடும் அந்த சுற்றமும் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணும்? என்ன வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு எல்லா டிவி சேனல்லையும் எந்த ஒரு செய்தித்தாள் எடுத்தாலும் பேசக்கூடிய ஒரு பேசுபொருளாக இருக்கக்கூடியது ரிதன்யா. ரிதன்யா அப்படிங்கிற பொண்ணு திருப்பூர் மாவட்டம் அவினாசியை சேர்ந்தவங்க. கல்யாணமாகி 78 நாளில் அவங்க தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அது கார் ஓட்டிகிட்டு போய் காரில் தோட்டத்துக்கு விவசாயத்துக்கு பயன்படுற விஷம் மருந்தை சாப்பிட்டு இறக்குறாங்க. கல்யாணமாகி 78 நாளில் அவங்களுக்கு அப்படி என்ன கொடுமைன்னு பார்த்தா, ஒரு பக்கம் வரதட்சணை கொடுமை, கணவருடைய டார்ச்சர். இத்தனைக்கு 300 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னொரு 200 பவுன் எங்கேன்னு தொடர்ந்து மாமியார் மாமனார் டார்ச்சர் பண்ணதாகவும், ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை வச்சு கொடு அப்படின்னு சொல்லி ரொம்ப தொந்தரவு பண்ணதாகவும் ஒரு பக்கம் வரதட்சணை சார்ந்த டார்ச்சர் ஓடிக்கொண்டு இருந்திருக்கு. இன்னொரு பக்கம் பார்த்தா ரொம்ப முக்கியமாக அந்த பொண்ணுடைய அந்த இரவு நேரத்தில் படக்கூடிய வேதனைகளை அந்த பொண்ணு சொல்ல முடியாமல் சொல்லியிருக்கு. இதெல்லாமே வந்து ஒரு ஆடியோ பதிவாக அப்பாவுக்கு கண்ணீர் மல்க சொன்ன விஷயம் ஒன்று தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமான பேசுபொருளாக இருக்குது. இப்போ என்ன மன்னிச்சிருங்கப்பா, போதும், என்னால் முடியல. இதுக்கு முன்னாடி இது மாதிரியான வரதட்சணை கொடுமை அல்லது கணவனுடைய சைக்கோத்தன்மையான டார்ச்சர்னால் ஒரு பொண்ணு இறந்ததுன்னா அது ஒரு வரி செய்தியாக வரதட்சணை கொடுமையில் பெண் சாவு அல்லது புதுமண பெண் சாவு இல்லை சந்தேக மரணம் இப்படின்னு ஏதாவது ஒரு ஒத்த வரி செய்தியாக ஒரு கால செய்தியாக போட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் இன்றைக்கி இந்த பொண்ணு வந்து அப்படி ஒரு ஆடியோவை பதிவு பண்ணி அதை ஓப்பன் பண்ணும்போதே நம்மளுக்கு மனசு நெஞ்சு வெடிச்சிடுது. ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்ற ஒவ்வொரு தகப்பனாரும் தாயும் துடிக்கிற துடிப்பு இருக்கே, அப்பா என்னை மன்னிச்சிருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது கரைஞ்சிட்றோம். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த 12 நிமிஷம் ஆடியோவை கேட்கவே முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அதில் அவ்வளோ டெப்த் இருக்குது. எப்படி பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தில் அண்ணா விட்டுருங்கண்ணா, அப்படி அடிக்காதீங்கண்ணா, நான் உன்னை நம்பித்தானே வந்தேன் அப்படின்னு எப்படி சொல்லி அழுதது இந்தியா முழுக்க, தமிழ்நாடு முழுக்க, உலகம் முழுக்க ரீச் ஆச்சோ, அது மாதிரியான ஒரு கண்ணீரான ஒரு ஆடியோ வந்து நம்ம கேட்க வேண்டியது இருந்து. ஏறத்தாழ பாலியல் கொடுமையில் பாதிக்கப்படுறது பெண்ணு, அதுக்கடுத்தது பார்த்தா வரதட்சணை கொடுமையில் பாதிக்கப்படுறது பொண்ணு, அதுக்கடுத்து எந்த விஷயங்கள் எடுத்தாலும் பெண்கள் தான் பாதிக்கப்படுறாங்க. அந்த அடிப்படையில் இன்றைக்கி அந்த ரிதன்யாவுடைய வாய்ஸ் ஒவ்வொரு வீடுகள்லையும் ஒழிச்சிக்கிட்டு இருக்கு. அதை பற்றி தான் இப்போ பேசுகிறதுக்காக ஒரு கவிஞரும் எழுத்தாளரும் சமூக ஆர்வலருமான சித்ரா சின்னு அவர்களுடன் நம்ம ஒரு கலந்துரையாடல் நிகழ்த்த இருக்கிறோம். ஏறத்தாழ ஒரு பெண்களுக்கு நடக்கிற கொடுமையை கோயம்புத்தூர் கொங்கு மண்ணில் இருந்துட்டு ஒரு ஸ்போர்ட்டிவாக பேசக்கூடியவங்க அவங்க. அதனால தான் அவங்கள நம்ம சேனலில் அறிமுகப்படுத்துகிற விதமாகவும் கொஞ்சம் விரிவான டிஸ்கஷனுக்கு அவங்கள கூப்பிட்ருக்கோம். அவங்களே சம்மதிச்சு வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் சார். சொல்லுங்கள், நீங்கள் இந்த நிகழ்வை நீங்கள் எப்போ பார்த்தீங்க, எப்படி ஃபீல் பண்ணீங்க? இந்த நிகழ்வு வந்து நான் நியூஸில் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. அப்போ பார்க்கும்போதே வந்துட்டு அது ஒரு எஸ்பெஷலி அந்த ஆடியோ, அந்த பெண் ரிப்பீட்டடாக சொன்ன அந்த வார்த்தை நான் மன்னிச்சிருங்கப்பா, அதுக்கு கிட்டத்தட்ட 2 நாள் வந்து ஒழிச்சிக்கிட்டே இருந்தது எனக்குள்ள. அது ரொம்பவே வந்து உறுத்தலாகவும் உண்மையாலுமே இந்த முற்போக்கு சமூகம்னு சொல்லக்கூடிய நம்ம வெட்கி தழைய வேண்டிய விஷயம், என்ன விஷயமா இருந்தாலும் நம்ம தாங்கிக்கக்கூடிய ஒரு இடம்னு ஒன்று இருக்கிறது நம்ம வீடு. அதுவே கைவிட்டதுக்கு பின்னாடி தான் அந்த பெண் இந்த முடிவு எடுத்திருக்காங்கிறது என்னுடைய பார்வை. இந்த மாதிரியான ஏற்கனவே இந்த வரதட்சணை கொடுமை அல்லது புருஷன் வந்து சைக்கோத்தனமாக டார்ச்சர் பண்ணுது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்திகளில் படிச்சிருப்பீங்க. அந்த ஃபீலிங்கு இதுக்குமான ஒரு வித்தியாசத்தை ஏதாவது உணர முடிஞ்சுதா?
நிச்சயமா இது ஒவ்வொரு முறையும் நம்ம சுற்றங்களே நம்ம நிறைய பார்த்திருக்கோமே. நம்ம இன்னைக்கும் நம்ம வந்து அவ்வளவு முற்போக்கு சமூகம்னு எவ்வளவுதான் நம்ம சொல்லிக்கிட்டாலும் இன்னைக்கும் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா இந்த மாதிரியான கொடுமைகளை வந்து நம்ம பார்த்துதான் அன்றாடம் செய்தித்தாள்களை தான் பார்க்கணும்னு இல்லை, நம்மளுடைய சுற்றங்கள்லயும் நம்மளுடைய குடும்பத்திலேயுமே சில நேரம் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம பார்க்கத்தான் செய்யறோம். நாட் ஓன்லி இது வரதட்சணையில இறந்து போறது மாத்திரம் கிடையாது, பிரிஞ்சு போய் அவங்க செப்பரேட்டிவா வாழணும்னு நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்டெப் எடுக்கும்போது அந்த ஆணோ அல்லது பெண்ணோ ஒரு குடும்பம்னு ஒரு அமைப்புக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா ஒரு அந்த முடிவு அல்லது அந்த டிசிஷன் வந்து ஒரு ஃபெயிலியர் அப்படின்னு அந்த லைஃப் வந்து மேரேஜ் லைஃப் ஃபெயிலியர் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சு வாழ்றதுக்கான எல்லா உரிமையும் சட்டம் கொடுத்துருக்கு. ஆனா சமூகம் கொடுத்துருக்காங்கிறதா மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா வெறும் ஒரு அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் ரெண்டு பேர்த்து மேலேயுமே பிரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க அந்த சமூகம் போடக்கூடிய அழுத்தம் அப்படிங்கிறது அது வார்த்தையில சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, ஒரு பெண் ஒரு 4 நாள் புருஷன் இல்லாம தனியா அவங்க அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு இருக்கிறாங்க அப்படின்னா எந்த கொஷின்ஸுமே இல்லை. எந்த கொஷின்ஸும் இல்லாம அந்த பெண்ணை வந்து அந்த வீடும் அந்த சுற்றமும் எப்படி அவங்கள ட்ரீட் பண்ணும்? என்ன நீ எப்ப வந்தேன்னு கேட்கறத விட என்ன நீ மட்டும் வந்திருக்க ஃபர்ஸ்ட் அந்த क्वेश्चन தான் வரும். ஏன் வந்திருக்கேன் இன்னும் டீப்பா இத சொல்றேன். சொல்லுங்க. ஒரு பொண்ணு வந்து புருஷன் வீட்டுல இருந்து அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துருச்சுன்னா ஒரு நாள் இருந்தா உரம்பரைக்கு வந்தியான்னு கேட்கறாங்க, 2 நாள் இன்னும் போகலையான்னு கேட்கறாங்க, 3ஆவது நாள் வந்து இன்னுமா இருக்கிற அப்படின்னு கேட்கறாங்க, 4ஆவது நாள் வந்தா அவ்வளவுதான் அதுக்குள்ள கண்ணு காது வச்சு மூக்கு பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னும் சொல்லப்போனா இந்த தன்மை வந்து புருஷன் கூட வராம தனியா ஒரு பொண்ணு வந்ததுனாவே 1008 கேள்விகள். அது இங்க தமிழ்நாட்டுல கொங்கு மண்டலத்துல மட்டும் இல்ல, தென் மாவட்டத்துங்கள்லயே அப்படித்தான். தனியா ஒரு பொண்ணு புருஷனை விட்டு வந்துட்டா ஏதோ பிரச்சனை. அது நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் இதை சுருக்கி நம்ம தென் மாவட்டம் வட மாவட்டம் தமிழ்நாடுன்னு பார்க்காம இது ஆல் ஓவர் இந்தியா கூட உட்பட்டதுன்னு தான் பார்க்கறதா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விருந்து மருந்து 3 நாளுங்கிறத இதை வந்து வேற விதமா சொல்றதும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்களுக்கான ஒரு ஆசுவாசத்துக்கான ஒரு பீரியட் கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் அவங்க ஒரு ப்ரெஷர்ல அங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் ஆசுவாசம் ஆகணும், அவங்க அதை பத்தி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். அந்த ரிலாக்ஸேஷன் முடிஞ்சு அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைன்னு கேட்கக்கூடிய பொறுமை நிதானம், இந்த என்ன சொல்றதுன்னா என்ன ஒரு பிரியம் அது என்ன இருந்தாலும் சரி அந்த பெத்தவங்களுக்கோ அந்த சுற்றத்துக்கோ கண்டிப்பா கிடையாது. எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட் கலாச்சாரம் மாதிரி தீர்வுகளும் ஃபாஸ்ட் ஃபுட்டாக கிடைச்சிடணுங்கிற மாதிரி அந்த ஒரு ஃபாஸ்ட் மூவ்ல தான் எல்லாரும் போறாங்களே தவிர அதனால அந்த பொண்ணோட காயம் என்ன, அதோட ஆழம் என்ன, அது என்ன மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்திருக்குங்கிறத நம்ம யோசிக்க தவறிடுறோம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரொம்ப முக்கியமா இப்ப நான் என்ன பாக்குறேன்னா அந்த பொண்ணு வந்து இந்த பொண்ணு ரிதன்யான்னு நான் பேசல, ரிதன்யாக்கள் அப்படித்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியதா இருக்கு. ரிதன்யாக்கள் வந்து ஒரு பொண்ணு வந்து நம்ம வீட்டில் அந்த நம்ம மகள் வந்து அல்லது பேத்தி வந்து யாரோ வந்து நம்ம வீட்டில் உட்காந்து அது கண்ணை கசக்கிட்டு வரும்போது தெரியுது. கண்ணை கசக்காமல் வந்தால் கூட ஏதோ பிரச்சனை, சரி தனியாக வந்திருக்கியாமா, வாமா உட்காருமா, சாப்பிடுமா, சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்குறது ஒன்று. அது வெடிச்சு அழுகலாம், சொல்லலாம், அல்லது 2 நாள் ஆகலாம். இன்னைக்கு அது மாதிரியான சூழல் இல்லை. இந்த பொண்ணு போட்ட ஒரு ஆடியோ கேசட்டில் முதல் வார்த்தையிலேயே விசும்பி வெடித்து அழுதுருது. அந்த பொண்ணு அழுகிற அந்த துணியில அடுத்தது நம்ம மனசு வெடிச்சிருது. கண்டிப்பா இது வந்து ஒவ்வொரு பேரண்ட்ஸுக்கும் இருக்கு. அப்போ இந்த அளவுக்கு வந்து சமூக வலைத்தளங்களும் சரி நம்மளுடைய தொழில்நுட்பங்களும் வளர்ந்த பின்னாடி ஒரு செகண்ட்ல ஒரு பொண்ணுடைய மனசை புரிஞ்சுக்கிறதுக்கான அத்தனை வாய்ப்புகள் கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தில் கூட பேரண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இரு, இப்படி வாழ்ந்துக்க, நீ இத்தனை செலவு பண்ணி உன்னை கல்யாணம் பண்ணி, இன்னும் சொல்லப்போனால் இவங்க வந்து கடன் பண்ணி உடன் பண்ணி செலவு பண்ணி அது பண்ணுறதே ஐயோ அப்பா அம்மாவும் வந்து இவ்வளோ பண்ணுறாங்க, நம்ம எப்படி வாழணும் அப்படின்னு அதுக்குள்ளே ஒரு பிரம்மை, அது பிடிச்ச மாதிரி இருக்குது. அங்கே போய் அது பார்க்கும்போது அப்படியே சடனாக வேறு மாதிரி இருக்கும்போது அது மனசளவில் தொஞ்சு எடுப்புலையே ஐயோ அப்பா அம்மா இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளை கொண்டு வந்து இங்கே அனுப்பிச்சுட்ருக்காங்க, நம்ம அவங்களுக்கு மனங்கோணாமல் இருக்கணுங்கிற ஒரு மைனஸ் முதல்லையே அதுக்கு படிஞ்சிருது. அப்புறம் அது செட் ஆகிறது இருக்குது பாருங்கள் அந்த வீட்டில், அது பெரும்பாடாக இருக்குது. அப்போ இந்த முதல்ல வந்து இந்த பொருளாதாரம் அப்படிங்கிறதுல வரதட்சணை கொடுக்கறது, நகை நட்டு போடுறது, இந்த விஷயங்களெல்லாம் ஒதுக்கி வச்சாலுடைய இந்த பெண்களுக்கான விடுதலைங்கிறது சாத்தியம் இல்லைன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது? வாஸ்தவமான பேச்சு. இது வரதட்சணை அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட மட்டும் நான் பார்க்க விரும்பலை. ஏன்னா இப்போ பெண்களுக்கு வந்துட்டு அந்த ஆறுதல் அப்படிங்கிற இடம் வந்து எதுவும் ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், ஹோம் இஸ் பெஸ்ட். அந்த தன்னை தாங்கிறதுக்கு ஒரு இடம் வேணுங்கிற ஒரு இது இருக்கணும். தன்னுடைய ஃபீலிங் இத்தனை வருஷமா 20 வருஷம் 25 வருஷமா ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் பண்ற வயசுல
அந்த 25 வருஷமா தன்னை தாங்கி தன்னுடைய எல்லா விஷயங்களையும் நல்லது கெட்டது எல்லா நேரத்துலையும் கூட இருந்த குடும்பம் அதே மாதிரியான சப்போர்ட்டோட அதே மாதிரியான ஒரு ஸ்பேஸ் நம்மளுக்கு கல்யாணத்துக்கு அப்புறமும் கொடுக்கும் அப்படின்னு அந்த எந்த ஒரு பெண் வந்தாலும் நம்பணும். ஆனால் அந்த விஷயம் வந்து கல்யாணம் இப்போ நிறைய பெற்றவங்களை தான் நான் குறை சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேரண்ட்ஸோட மென்டாலிட்டி எப்படின்னா, கல்யாணம் முடிஞ்சது, எங்கள் கடமை முடிஞ்சது, ஃபர்ஸ்ட் வார்த்தை இது வரும். ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும் கண்டிப்பா. இது வந்து என்ன, இத்தனைக்கும் பேரண்ட்ஸே நல்ல வெல் எஜுகேட்டடா இருந்தாலும் நல்ல ஒரு டெசிக்னேஷன்ல ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியலா இருக்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்தும் இந்த மாதிரியான வார்த்தைகள் வரதை நான் ரொம்ப சகஜமா பார்த்துருக்கேன் எங்க சுற்றத்துக்கிட்ட. கல்யாணம் முடிஞ்சது, எங்க கடமை முடிஞ்சது. இப்போ அவங்களுடைய அல்டிமேட் கோல் அப்படிங்கிற வந்து ஒரு கல்யாணங்கிறத வச்சுதான் வந்து அந்த பெண் அல்லது பையனை வளர்த்துறாங்க. இது எப்படி சொல்லலாம், வாழ்க்கையில் செட்டில் ஆகிட்டியா அப்படின்னு கேட்கறது பெண்ணுக்கு ஆணுக்கு சகஜமாக இருக்குது. செட்டில் ஆகுறதுனா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. செட்டில் ஆகுற இல்லை, இது வந்து செட்டில் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் வெவ்வேறு விதமாக இருக்குது. செட்டில் ஆகுறதுனா ஆணுக்கு வந்து ஒரு தொழில் கிடச்சிருச்சா, படிச்சிட்டியா, தொழில் கிடச்சிருச்சா, நல்ல சம்பளம் வாங்குறியா, வீடு கட்டிட்டியா, கல்யாணம் ஆகிட்டியா, ஓ பரவாயில்ல செட்டில் ஆகி. செட்டில்மென்ட்கான ஸ்கேல்ஸ் மாறிட்டே இருக்கு. ஆனா பெண்களுக்கு வந்து கல்யாணம் ஆனா செட்டில் ஆனதா கணக்கு பண்றாங்க. அஃப்கோர்ஸ் ஏன்னா ஆண்களுக்கு இருக்கக்கூடிய இந்த ஸ்கேல்ஸ் வந்து பலவிதமான ஸ்கேல்ஸ், பெண்களுக்கு வந்து ஒரே ஸ்கேலோட நின்றோம். அதாவது கல்யாணம் ஆகிறது தான் செட்டில்மெண்ட் அப்படிங்கிற ஒரு இதுல வந்துடும். ஸோ இப்போ அந்த இத்தனை வருஷம் 25 வருஷமா தன்னை தாங்கின குடும்பம் மறுபடியும் வந்து நம்ம ஒரு சிக்கல்ல வந்து இது வந்து கொஞ்சம் எப்படி சொல்றதுன்னா, ரொம்ப அதீதமான ஒரு மன உளைச்சல் இருக்கும்போது தன்னை தாங்கும்னு நினைச்ச அந்த பெண் சொல்லுது. அந்த ஆடியோவில் முக்கியமாக நான் வந்து நோட் பண்ண விஷயம் என்னன்னா, வாழ்க்கைனா இப்படிதான் இருக்கும்னு எல்லாரும் ரிப்பீட்டடா இதே சொல்றீங்க, எனக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கல, எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு கதறி அழுது அந்த பெண். அப்போ கல்யாணமான 15 நாள்லயே தொடங்கின அந்த பிரச்சனை ரிப்பீட்டடா போகும்போது இது மேலும் 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 லேயர்ஸா போகும்போது அந்த 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 பொண்ணை வந்து அப்படியே அழுத்திருச்சு, க்ரஷ் பண்ணிடுச்சு. ஸோ எல்லா இடத்துலையுமே இது தனி, அதாவது அதுக்கும் முன்ன வரைக்கும், கல்யாணத்துக்கு முன்ன வரைக்கும் நாங்கள் பொண்ணை வந்து பொத்தி பொத்தி பார்த்துக்கிட்டோம், அப்படி பார்த்தோம் இப்படி பார்த்தோம்னு சொல்லி இந்த பெருமை அடிக்கிற ஃபேமிலியை பார்த்தா ரொம்ப கோபம் வருது. சுயமாக ஒரு முடிவெடுக்க தெரியாத ஒரு பொம்மையை வளர்த்து வச்சுட்டு ஒரு எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் எந்த ஒரு வெளி உலகமே காமிக்கல, வெளி உலகத்தையும் நீ காமிக்கல, திடீர்னு கொண்டு வந்து பரான்னு தூக்கி போட்டுட்டு திரும்பி போற மாதிரியான ஒரு விஷயத்த தான் இந்த பெத்தவங்க பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க சோ கால்டு பாசத்தை எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ப்ராக்டிக்கல் லைஃப்ல ஒரு பிரச்சனைன்னு வந்தா அதை ஃபேஸ் பண்ணக்கூடிய மென்டல் ஸ்டெபிலிட்டியை வந்து பெண்களுக்கு கொடுக்கறதே கிடையாது. இந்த விஷயம் இந்த பாயிண்ட் வந்து சில நேரம் ஆண்களுக்கும் பொருந்துது. ஏன்னா ரொம்பவே அவங்க பேம்பர் பண்ணி வளர்த்தப்படுற குழந்தைங்க, அந்த பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அதை ஃபேஸ் பண்ண தெரியறது இல்லை. ஏன்னா அவங்களுடைய கெப்பாசிட்டியே அவ்வளவுதான். ஏன்னா அதுக்கு முன்ன வரைக்கும் எல்லாத்தையுமே கூட நின்று பார்த்த ஃபேமிலி நம்மளுக்கு ஒரு சிக்கல்ல இருக்கும்போது அவங்களும் வருவாங்க அப்படின்னு அது நினைக்கும் போது, நோ எங்க முடிஞ்சது, எங்க கல்யாணம் முடிஞ்சது, எங்க கடமை முடிஞ்சது, ஜஸ்ட் கோ வித் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு அதை ஹேண்டில் பண்ண தெரியறது இல்லை. அது வரைக்குமே எல்லாருமே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்த இடத்துல, அதாவது பயின்ட்டு இருக்கிற குழந்தைய கீழே விழுந்து எழுதணும்னு விட்டுறணும். அது வரைக்கும் எல்லாமே பிடிச்சு நடக்க வச்சுட்டு திடீர்னு இன்னைக்கு நீயே தான் நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் விட்டுட்டு போகும்போது அது அந்த நேரம் அதுக்கப்புறமா கீழே விழும்போது ரொம்ப மோசமா அடிபடும். அந்த மாதிரி தான் இன்னைக்கு பேரண்ட்ஸ் வந்து தன் குழந்தைகளை வளர்த்துட்டு இருக்காங்கன்னு நான் ஃபீல் பண்றேன். அது இன்னைக்கு ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம வாழ்வியல் முறை மாறி வரக்கூடிய தன்மையிலிருந்து நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன். எப்படியான வாழ்வியல் முறை மாறி இருக்குன்னா, இப்போ ஒரு 60 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் 5 குழந்தைங்க இருக்குது. அதில் 2 பொண்ணுங்க 3 பொண்ணுங்க இருக்குது, 2 பசங்க இருக்கும். ஒன்று வந்து இன்னொன்று மேலே பழி சொல்லிச்சுன்னா உடனே அதுக்கு ஒரு அடி விழுகு, இது சொல்லிச்சுன்னா இன்னொரு அடி விழுகு, எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு மூலையில் உட்கார வைப்பாங்க. எங்காவது போனால் கூட அவங்கள வந்து அவங்க கட்டுப்பட்டியெல்லாம் பண்ண மாட்டாங்க, போன்னு அனுப்பிச்சிடுவாங்க. ஏன்னா ஒன்றுங்கிறது 5 உருப்படி இருக்குது, 6 உருப்படி வச்சு வளர்த்தணும், பள்ளிக்கூடம் அனுப்பணும். ஒன்றை காட்டு வேலைக்கு போடுவாங்க, ஒன்று வீட்டு வேலைக்கு போடுவாங்க, ஒன்றை பள்ளிக்கூடம் அனுப்புவாங்க. 5 உருப்படியில் 1 மட்டும் படிக்கும். இப்படியான ஒரு 5 குழந்தை 8 குழந்தை வச்சுருந்த சமூகம் இன்றைக்கி வந்து எல்லாமே 2 1ங்கிற அளவில் மாறிடுச்சு. அதனால் 2 1ங்கிறது மாறினோன்னே இந்த 1 மட்டுமே நம்ம பொத்தி பாதுகாத்தோம்னா தான் நம்மளுக்கு எல்லாமே வரும் அப்படிங்கிற ஒரு மனநிலை பேரண்ட்ஸுக்கிட்ட வந்துருச்சு. இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கி குழந்தை கிடைக்காம நிறைய ஆஸ்பத்திரியில் போய் அந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்குறோம். அப்போ குழந்தைங்கிறது இன்றைக்கி மிகப்பெரிய வரமாக மாறி இருக்கும்போது ஒன்றே ஒன்று பெற்றவங்க அல்லது 2 பெற்றவங்க அதை தாங்கி வளர்த்தும் போது
அதை காப்பாற்றிக்கணும்னு பார்க்குறாங்க. அப்போது இவங்களுடைய வீக்னஸ், பெற்றோருடைய வீக்னஸ் அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருது. ஆஹா, அப்பா அம்மா நம்மளை எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு தன்மைக்குள் ஒடியாந்துடுறாங்க. அப்போ அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணுறது, நான் படிக்க மாட்டேன், இதுக்கு போக மாட்டேன் அப்படிங்கிறதெல்லாம். அப்புறம் சொத்து நிறைய சம்பாரிச்சிட்டா இன்னும் மோசமாக போயிடுது, இந்த சொத்துக்கு ஆஸ்தி அது ஒன்று தானே அப்படின்னு இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் முறை மாறிடுது. இது ஆணுக்கும் பொருந்தது, பெண்ணுக்கும் பொருந்தது. அதில் வேடிக்கை என்னென்னா, ஆண் அதாவது அப்பாவை பார்த்து பொண்ணுக்கு வளருது. நம்ம அப்பா மாதிரி அப்பா தான் பிரதானமாக பொண்ணுக்கு இருக்குது. அம்மா மாதிரிங்கிறது பையன்கிட்ட வந்துடுது. எங்கள் அம்மாவை மீறி ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற நிலையில் அவங்க நிற்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தா பொண்ணுங்க என்ன பண்ணாலும் எங்கள் அப்பாவாட்ட வராது. ஒரு கல்யாணம் பண்ணி போன பொண்ணு உடனடியாக அங்கே என்ன பேசுதுன்னா, அப்பாவைவோ அம்மாவைவோ சொல்லிட்டா, பிறந்தவனையோ சொல்லிட்டா அதுக்கு ரௌத்திரம் வந்துடுது. அதே மாதிரி இவங்க வீட்லேயும் அப்படித்தான், உங்கள் வீட்டில் மட்டும் வாழுதா அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ரௌத்திரம், எங்கள் அம்மாவை விட ஒன்று கிடையாது அப்படின்னு. இப்போ பெரும்பாலான மனமுறிவுகள் இந்த பெற்றோர்களை மையமாக வச்சே தான் மனமுறிவுகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா, இந்த பேரண்ட்ஸ் இந்த கல்யாணம் பண்ணணுன்னா அதுகளை தனிச்சு ஒரு நிம்மதியாக வாழ்க்கை வாழ விடுறதே இல்லைன்னு தான் தோணுது. இது உண்மைதான். ஏன்னா அதுக்கு காரணம் என்னன்னா, அவங்களுடைய ஓவர் பேம்பரிங் தான். இப்போ ஓவராக நம்ம பேம்பர் பண்ணி வளர்த்துட்டோம், ஒரு டிசிஷனாக எடுக்க தெரியல. அதாவது ஒரு சிம்பிள் ஒரு ட்ரெஸ் இருக்கிறதுக்கு போனால் ஒவ்வொருத்தரும் எவ்வளோ நேரம் எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறதுலே தெரிஞ்சிடும். அவங்களோட சூஸிங், அவங்க ரொம்ப சூஸியாக இருக்காங்கன்னு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்கள குழப்ப குவியல் அவ்வளோதான். என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அது குழப்ப குவியல். இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ் எடுக்க போகிறோம், ஒரு நம்மளுடைய ஸ்கேல் என்னன்னு தெரியும், நம்ம என்ன அமௌண்ட்ல வாங்க போறோம்னு தெரியும், என்ன கலர்ஸ் நமக்கு பிடிக்கும்னு, இத்தனைக்கு சூஸிங் கூட நம்ம கையில தான் இருக்குது. 10 விஷயத்த கண்ணு முன்னாடி வச்சா நம்மளாலேயே அவ்வளோ சீக்கிரம் அதை சூஸ் பண்ணிக்க தெரியல. இதை நான் என்ன சொல்றேன்னா, இதை ஒரு பெருமையா சொல்லிக்கிறாங்க. பட் நான் அதை குறைபாடாக தான் பார்ப்பேன். நான் அதையே உன்னால சூஸ் பண்ணிக்க தெரியல அப்படிங்கும்போது, சின்ன விஷயம் அதையே பண்ணிக்க தெரியல, நீ எப்படி பெரிய விஷயங்களை ஃபேமிலியில வாழ்க்கையில நீ ஃபேஸ் பண்ணுவ முடியாது. இப்போ எல்லாத்துக்குமே இன்னொரு விஷயம் என்னன்னா, மனமுறிவுகள் ஏற்படுறதுக்கு பெற்றவங்க காரணம் அப்படிங்கிறதோட பாயிண்ட், அதோடைய நுவான்ஸ் என்னன்னா, 2 ஃபேமிலியோட ஈகோ தான் அங்கே விளையாடுதே தவிர, அவங்க அதாவது உன்னோட ஈகோ பெருசா என்னோட ஈகோ பெருசா, அங்கதான் அதுதான் அவங்களோட கிளாஷ் ஆகுது. அது அந்த கல்யாணம் பண்ண அந்த நியூ கப்பிள்ஸ் மேல விழுந்து அவங்கள அவங்களோட லைஃப் வாழ விடாத விஷயத்துல கூட, ரித்தன்யா விஷயத்துல கூட அவங்க 2 பேர் குடும்பம், அவங்க ஒரு பெரிய இடம்னு பார்த்து நான் கொடுத்தேன்னு இவங்க சொல்கிறாங்க, இவங்களும் பெரிய இடத்துக்கு தகுந்த மாதிரி சீர் செய்கிறாங்கன்னு அவங்களும் கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நாங்கள் பெருசுங்கிற நினப்பு தான். ஃபர்ஸ்ட் திங், குழந்தைங்கள டெசிஷன் எடுக்க விடுறதில்ல. சரியோ தப்போ ஒரு ரெண்டு விஷயம் அவங்கள எடுக்க சொல்லி பார்த்துட்டு அதை சரி பண்ணி தரணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும். கிடையாது உனக்காக நான் பண்ணுறேன்னு ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு வயசுக்கு மேலே குழந்தைங்க கையை பிடிச்சி நம்ம இன்னும் விளம்பி எழுதி கொடுத்துட்டு இருக்க முடியாது இல்லையா? சின்ன குழந்தை 2 வயசு குழந்தை, அதுக்கு ஆ போட தெரியாது, ஸ்லைட்ல நம்ம கை பிடிச்சி எழுதி வைப்போம். அதே மாதிரி கையை பிடிச்சிட்டே லைஃப் லாங் போகணும்னு பேரண்ட்ஸ் நினைக்கிறது தான் பிரச்சனைங்க. டெசிஷனை குழந்தைங்களை எடுக்க விடணும், அது எடுக்க தெரியறது இல்லை. அந்த சுயத்தை வளர்த்துக்க அவங்க ஸ்பேஸ் கொடுக்கவே இல்லை. இது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் 2 பேர்த்துக்குமே போகும். இதே விஷயத்துல ரித்தன்யா நல்லா படிச்சவங்க, காரோட தெரியும், கார்ல போய் தான் சூசைடை பண்ணியிருக்காங்க, அவங்களே ஓட்டிட்டு போய் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சுட்டி காட்டுறாங்க. இன்னும் சொல்லப்போனால் படிப்பு, இந்த கல்வி இவங்களை இன்றைக்கி ஒரு மோல்டு பண்ணி வச்சுருக்குது. இந்த கல்வி ஒரு தற்கொலைக்கு போகக்கூடிய அளவில் ஒரு மனநிலை வளர்க்குறதுக்கு தான் இந்த கல்வி பயன்படுது அப்படிங்கிற இல்லை இதை நான் முழுமையாக மறுப்பேன். இது அப்படி கிடையாது. இது கல்வியை பொறுத்து தான் அவங்களுடைய கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது கிடையாது. அப்போது IAS IPS தற்கொலை பண்ணிக்கிறத நம்ம பார்க்குறோம். IAS IPS உருவாக்குற அகாடமிஸ் வச்சிருக்கக்கூடிய சில பர்சன்ஸ் புற சூழலால, அழுத்தத்தால, ஏதோ ஒரு காரணத்தினால தற்கொலை பண்ணிக்கிறத பாக்குறோம். அது வேற. ஆனா இது கண்டிப்பா இது கல்வியை குற்றம் சொல்றது தப்பு, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். இது செல்ஃப் கான்ஃபிடென்ட்ங்கிறது அந்த விஷயத்த எல்லாமே கல்வி தான் கொடுக்கணும்னு இல்லை. அந்த இடத்துல நம்ம அதையும் நம்ம ஸ்கூல்ல தான் போய் படிக்கணும்னு இல்லை. காமன் சென்ஸுக்கும் ஒரு என்ன சொல்றதுன்னா அடிப்படையான ஒழுக்கம், இது எல்லாத்துக்குமே வேரியேஷன்ஸ் அதிகம். அதாவது அந்த 2மே ரொம்ப சின்ன நூல் தான். இயல்பான ஒரு விஷயத்த ஒழுக்கத்துல கொண்டு வர விஷயத்துக்கும் வேறுபாடு அதிகம். 2க்குமே ரொம்ப ரொம்ப வேறுபாடு இருக்கு. அதுதான் இடைவெளி. இப்போ ஒரு இடத்துல குப்பை போடக்கூடாது அப்படிங்கிறது காமன் சென்ஸ், அதையும் இன்னொருத்தன் சொல்லி தான் கொடுக்கணும். அதை நீ சட்டத்தின் மூலமா தான் கொண்டு வரணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் பைத்தியக்காரத்தனம்.
ஒரு சின்ன விஷயத்த கூட வந்து அந்த இதுல கொண்டு போறது இல்லை இந்த அவ்வளவு நல்லா காமன் இருக்காது. சென்ஸுங்கிற விஷயத்தில் நீங்கள் அந்த காலத்தில் வாத்தியார் அடித்தா அந்த மூக்கு கண்ணு எல்லாம் விட்டுட்டு 4 சாத்தி பையனை படிக்க வைங்கன்னு சொல்கிற பெற்றோர்களை பார்த்தோம். ஆமா. இன்னைக்கு பொய் சொன்னா கூட புள்ள வந்து எங்கள் வாத்தியார் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு பொய் சொன்னா கூட உடனடியாக போலீஸில் போய் புகார் கொடுத்து அங்கே போய் மறியல் உட்கார்ந்து ஆசிரியர்களை எல்லாம் தண்டிக்கிற அளவுக்கு போகக்கூடிய பேரண்ட்ஸ் இப்போ வந்துடுறாங்க. இல்ல அப்போ இந்த காமன் சென்ஸ் வந்து ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு 3 தலைமுறை 2 தலைமுறைக்கு முன்னாடி அந்த காமன் சென்ஸுங்கிறது கொஞ்சம் டெப்த்தாக வீரியமாக இருந்திருக்கு. இன்னைக்கு காமன் சென்ஸே இல்லை அப்படிங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. இப்போ அதான் சொல்றேன், ஒரு அடிப்படையான நுவான்ஸ் ஒரு விஷயம் இருக்கு. முடிவெடுக்க வைக்கிறதுக்கு வந்துட்டு எல்லாத்துக்கும் அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ட்டை கொடுக்கறது வந்து கல்வி மாத்திரம்தான் கொடுக்கும்னு நினைக்கிறதே தப்பு. அதை பேரண்ட்ஸும் அவங்களுடைய வளர்ப்பும் அந்த முறையில தான் வந்து இருக்கே தவிர கண்டிப்பா வந்து அதை எல்லாத்தையுமே பயிற்றுவிக்கப்படுறது என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் பயிற்றுவிச்சுட்டே இருக்க முடியாது. இன்டர்னலாக நம்மளுக்கான சிந்திக்கிற திறன் ஒன்று இருக்கு இல்லையா, அதை வந்து வளர்த்தணும். அதுக்கான சிந்திக்கிற திறன் நம்ம எதிர்ந்து வருது. கற்பனை வளம்ங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்ல